ரமணா ஜெகதீஸ்வர சாஸ்திரி என்ன பண்ணார், ஏக ஸ்லோகியில் முதல் லைனை எழுதினார். ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு வேறு லைன்ஸ் வரலை. ஏதோ ஒரு மீட்டரில் சான்ஸ்கிரிட் மீட்டரில் எழுதணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. சரி, பகவான் பக்கத்தில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வரலாம், பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டார் அவர். பகவான் பாக்கி வேர்சஸை அழகாக கம்ப்ளீட் பண்ணார். அதாவது ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேன பாதி ஹிருதிவிஷ மனசாஸ்வம் சின்னதா மஜ்ஜதாவா பவன சரண ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம் அப்படின்னு ரமண மகரிஷி அதை பூர்த்தி பண்ணார். கீழே ஜெகதீஷா அப்படின்னு எழுதியிருந்தார் ரமணர். உடனே ஜெகதீஸ்வர சாஸ்திரி வந்த உடனே இது யார் பகவான் பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஜெகதீஷர் எழுதினது அப்படின்னார் ரமணர். முதல்ல நம்ம எழுதுறத சொன்னாரோன்னு நினச்சார் ஜெகதீஸ்வர சாஸ்திரி. அப்புறம் தான் புரிஞ்சுது, ஜெகத்துக்கே இருக்கிற ஈஸ்வரன் தான் ரமண ஸ்வரூபத்தில் இதை நமக்கு கொடுத்துருக்கார். அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கே. பகவான் ரொம்ப கிரிப்டிக்காக, அதாவது பகவான்கிட்டெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸை எலிசிட் பண்ணுறதை இப்போவுமே பார்த்தேன்னா, நான் வான்னு யாரையும் சொல்லலையே, இருக்கணும்னு சொல்லி போகணும்னு சொல்லலையே அப்படிம்பார். அப்புறம் நம்ம உங்களை பிடிச்சுட்டோம் அப்படின்னு ரமணரே நினைக்கும்போது, பிடிச்சிக்கிறதா ஏதோ யார் பிடிச்சிக்கிறதும்பார். பிடிச்சிக்கலையே மறந்துட்டேனே அப்படின்னு நம்ம சொன்னோன்னாக்க, நினச்சா தானே மறக்கிறதுக்கு, ஆத்மா நினப்பு மறப்புங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஞான நிலையில் வலுவாமல் அவரை பிடிக்கவே முடியாது. நீங்கள் என்ன மொமெண்ட் பிடிச்சிட்டா தான் உண்டு, இல்லைன்னா இன்னொரு வகையாக சொல்லணும்னா. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் நமக்கு ஜெகதீஸ்வர சாஸ்திரினால் கிடச்சிது. இதை ரமண கீதையிலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கார் காவியகண்டா கணபதி முனி. இதில் பகவான் என்ன சொல்கிறார், ஹிருதய குஹாரத்தில் இருக்கிற மத்தியமாக இருக்கிற கேவலம்னா தனியாக இருக்கிற பிரம்ம மாத்திரம்தான்ப்பா இருக்குது. ஹிருதயங்கிற குகையில் ஹிருதய குஹார மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம் அகமகம் இது சாட்சாத் ஆத்மரூபேன பாதி. அகம் நான் 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 சதா உணர்த்திண்டு அஜபஜபம் உபதேசம் நமக்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த உபதேசத்துக்கு குறைவே கிடையாது. அந்த உபதேசம் நடக்கிற அந்த ஆத்மாவை எப்படி அடையலான்னு வழி சொல்கிறார். பவன சரண ரோதாத் ஆத்மனிஷ்டோ பவத்வம். அதாவது மனசை ஒருநிலைப்படுத்தி யோகம் பண்ணு, அபியாசம் பண்ணு, இல்லை பக்தி பண்ணு, இல்லை நான்யாங்கிற விசாரம் பண்ணு, எப்படியோ அந்த ஆத்மாவுக்குள்ளே டைவாகி ஆத்மா ரமணா லயிச்சிருப்பா அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நம்ம ரமணா